எப்படி ஓஹோன்னு ஆடினாங்கல்ல, நல்லா ஆடினாங்களா? இவங்க 4 பேர் ஒன்னா ஆடுறத நாங்க இன்னைக்குதான் பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா உயரத்தில் என்னை ஏற்றி வச்சு ஓஹோன்னு வாழ வச்சுங்க, அழகா பண்ணிட்டாங்க. பொதுவா பிள்ளைங்க வாலிப பிராயத்துல இங்க மேல நின்று ஆடணும்னா கூச்சப்படுவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தின உங்களை ஆண்டவர் ஓஹோன்னு வாழ வைப்பாராங்க. நாமே சரி, ரைட். இப்போ ஒரு முக்கியமான ஒரு நேரம், ஒரு சிலரை நம்ம நினைவு கூறுறோம் இந்த இடத்துல. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த வருடத்தின் இந்த நிமிடம் வரைக்கும் நிறைய பேரு நம்ம சபைக்கு உதவியா இருந்திருக்காங்க, உறுதுணையா இருந்திருக்காங்க. அந்த நிறைய பேர் யாருன்னா நீங்க எல்லாம் தான். ஆமே, நீங்க எல்லாரும் தான் இந்த சபைக்கு உறுதுணையா இருக்கிற முக்கியமான தூண்கள். இந்த மாதிரி ஒரு தூண்களை கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு கொடுத்ததுக்காக நம்மளுக்கு நாமளே கைத்தட்டிக்கலாமா? நல்ல கட்டி, நான் ஒரு தூணா இந்த இடத்துல ஆலயத்துல நினைச்சு நிற்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய. நீங்க தட்டலான்னு எங்கிருந்தோ சத்தம் வந்துருச்சு. நல்லா உங்களுக்காக ஆண்டவர் இந்த நேரத்துல ஒரு தூணா நினைச்சு வச்சிருக்கார் அப்படிங்கிறவங்கலாம் சூப்பர். இந்த வருஷத்துல கேரல் ரோல்ஸ் போலாமா வேணாமா, போலாமா வேணாமான்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருந்தது. பயங்கர குளிர் இருந்தது. முக்கியமா டாடிக்கு இது ஒத்துக்குமா, இந்த கிளைமேட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு, குழந்தைங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்களாம் வராங்களே எப்படின்னு யோசிச்சோம். ஆனா நிறைவாய் கர்த்தர் கேரல் ரோல்ஸ முடிக்க கிருபை தந்ததுக்காக வீட்டுலாம் வந்தோம்ல. ரைட். சோ கேரல் ரோல்ஸ முடிக்க கிருபை தந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு 2 பர்சனை நான் இந்த இடத்துக்கு நான் கூப்பிட போறேன். அவங்க 2 பேர் ரொம்ப எல்லா டைமும் இந்த இடத்துல கூட இருந்திருக்காங்க. அத முதலாவது நான் கூப்பிட இருக்கிறது மணிவண்ணன் அண்ணா. மணிவண்ணன் நான் முன்னாடி வாங்க. நிச்சயமா அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆனா அவரை நீங்க சபையில தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு. சர்ச்ச அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணி, அவருக்கு ஒரு சேர் கலைஞ்சிருந்தா அவருக்கு கோவம் வந்துடும், எல்லாம் கலைச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அதை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து திருப்பியும் கூட்டி பெருக்கி இதை மாப் பண்ணி எல்லாம் சுத்தம் செய்து அதை திருப்பியும் போடுறதுக்கு உண்டான எல்லா கஷ்டத்தையும் அவர் அனுபவிப்பாரு. அவர் இந்த இடத்துல நான் ரொம்ப ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க மணிவண்ணன், வாங்க வேகமா வாங்க, வழிவிடுங்கப்பா.